காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோதிடம் மற்றும் ஜாதகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் பஞ்சநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில திருமணம் சார்ந்த நிறைய சந்தேகங்களோட நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு டைவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கூட அவங்களால பொறுத்துக்க முடியல, நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, என்ன பிரச்சனைனே தெரியல, என்ன தோஷம் இருந்தாலும் நாங்க பரிகாரம் பண்ணாலும் எங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி 2 தரப்பினர்கள் இருக்காங்க. பொதுவா இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கும் போது நம்ம ஜாதகத்துல எதையெல்லாம் கவனிக்கணும்? முதல்ல இந்த திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஜாதகம் பார்க்க வராங்க வச்சுக்கிடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைவர்ஸ்ன்றதை பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. அது ஒரு தீண்டத்தகாத விஷயம் மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இது செய்யக்கூடாது, பெரிய குற்றமா இருக்கு. குற்றமா தான் சமுதாயத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆகுது, கல்யாணம் ஆனவங்க நிறைய டைவர்ஸ் பத்தி பேச வராங்க. ஒரு காலத்துல நினைச்சுட்டு இருந்தோம் அரேஞ்சு மேரேஜ், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ வேண்டியிருக்கு, அதனால டைவர்ஸ் நினைச்சோம். இன்னைக்கு காதல் திருமணங்கள் அதிகமாயிருச்சு. ஆனா இப்பவுமே நிறைய எங்கள்கிட்ட வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நீங்க தினந்தோறும் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எங்களுக்கு இடையில ஒத்து போகலை, டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு வரக்கூடிய ஜோடிகள் காதல் ஜோடிகள், காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடிகள். அப்ப திருமணம் என்பது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது. இப்ப நிறைய பேர் பேசுறாங்க, எதுக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆண் சமுதாயத்தில் ஒரு கேள்வி இன்னைக்கு நிற்குதுமா. இந்த பையங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் சொல்றது எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், எதுக்கு நாங்கள் வாழணும்னு கேட்குறாங்க. பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் சம்பாதிக்கணும், நாங்கள் வேலைக்கு போகணும், எல்லாமே நாங்கள் செய்யணும், இவங்களுக்கு வீட்டு வேலையும் செய்துட்டு இருக்கணுமா, இவங்களுக்கு எதுக்கு அடிமையாக நாங்கள் இருக்கணும், எங்கள் அப்பா அம்மாவோட நாங்கள் சந்தோஷமா இருக்கோமே, எங்களுக்கு அந்த வாழ்க்கையே போதுமே அப்படின்னு பெண்கள் கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டாம்ங்கிற எண்ணம் மேலை நாடுகளில் அதிகமாக இருக்கு. நம்ம ஊர்லேயும் படிப்படியாக வந்துகிட்டு இருக்கு. இதை தினந்தோறும் சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மூலம் நான் தெரிஞ்சுக்கிறேன். சொசைட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குது. அப்போ திருமணம்னா நம்ம என்ன ஜாதகத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல 12 கட்டங்கள்னு பேசுறோம் பாருங்க. அதுல 2, 7, 11 இந்த 3 கட்டங்கள் தான் திருமண வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயங்கள். 2, 7, 11. ஆமா. அப்போ அந்த 2வது கட்டம் என்ன கேட்டீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை. இவருக்கு குடும்ப வாழ்க்கை உண்டா? ஒரு ஆணோ பெண்ணோ உங்களுடைய ஜாதகத்தை பொருத்தத்துக்கு கொண்டு வராங்கன்னா 10 பொருத்தம் பார்க்கறதெல்லாம் பழைய காலத்தில் 10 பொருத்தத்தோட நிப்பாட்டிடும். இப்போ 10 பொருத்தம் பத்தாது. நீங்க ராசி, ராசி அதிபதி, தின பொருத்தம், கன பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், இதெல்லாம் பத்தாது. 30% தான். நம்ம இப்போ எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, கட்ட பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ இங்கே நம்மளை பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பார்க்கக்கூடியதே கட்ட பொருத்தம். 2 பேருடைய கட்டங்கள் எப்படி இருக்கு, ராசி கட்டம் எப்படி இருக்கு, நவாம்ச கட்டம் எப்படி இருக்கு, ஒருத்தருடைய வாழ்க்கை அம்சமா இருக்கான்னு கேட்கிறவங்களே, அவன் வாழ்க்கை அம்சமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நவாம்சத்தை பார்க்கணும் ஜாதகத்துல. அது மிக முக்கியம். அப்ப இந்த 2வது ஸ்தானத்துக்கு அதிபதி இருக்காரு பாருங்க, அவர் ஒருவேளை மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கார். ஒருத்தர் ஜாதகத்துல 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானம்னு சொல்றோம். அங்க அந்த குடும்பஸ்தானாதிபதி மறைஞ்சிட்டாருன்னா பலருக்கு குடும்ப வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அது இந்த 2வது கட்டத்தை பார்க்கணும். இவருக்கு 2வது கட்டம் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல தீய கிரகங்கள் இருக்கா, சனி கிரகம் உட்கார்ந்துருக்கா, ஒரு ராகு கேது உட்கார்ந்துருக்கா, அப்ப கவனமா பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிடுறோம். அப்போ கட்ட பொருத்தத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் அந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ குடும்பஸ்தானம் பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7வது ஸ்தானம்ங்கிறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் 7வது ஸ்தானம் தான். ஒரு குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவுனாலும் 7வது ஸ்தானம் தான். அந்த 7வது ஸ்தானத்துக்கு அதிபதினு ஒரு கிரகம் இருப்பார் பாருங்க, அவர் பரிவர்த்தனை அடையக்கூடாது. 7வது ஸ்தானத்துக்குரிய கிரகம் ஒரு ஜாதகத்துல ஒரு இன்டர்சேஞ்ச் ஆயிருந்தார் இன்னொரு கிரகத்தோட பாதிப்புகள் விடுகிறது. ஆக 7வது ஸ்தானங்கிறது மிக முக்கியம். இது ஜோதிடத்துல மிக கவனமாக பார்க்கிறோம். திருமண வாழ்க்கையில இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா, நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க. இவங்க சந்தோஷமா இருப்பாங்களாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட, 11வது ஸ்தானம் சொல்லும் இவங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது 11வது ஸ்தானம் சொல்லும். அப்ப இந்த 2, 7, 11ங்கிற ஸ்தானங்கள் ரொம்ப முக்கியம். இதுல மிக முக்கியமாக நம்ம அடுத்து பார்ப்பது கிரகங்களுடைய இணைவுகள். சில கிரகங்களுடைய இணைவுகள் சரியில்லை அப்படின்னா அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாலிபனுக்கு இப்பெல்லாம் நீங்க நிறைய பிரச்சனைகள், டைவர்ஸ் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு,
இதனால பிரச்சனைகள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இது அவங்களுடைய ஜாதகங்கள் காட்டி கொடுத்துரும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் தான் வீட்டுக்காரரை குறிக்குது. ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் தான் வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம செவ்வாய் தோஷம் சொல்றோம் பாருங்க. ஏன் சொல்றோங்கிற சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? செவ்வாய் தோஷத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னா, இந்த செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் கணவனால் பாதிப்பு வரும். ஒரு குறையுடைய கணவன் அமையலாம், அவர் குணத்தினால குறைகள் உடையவராக இருக்கலாம், இந்த பெண்ணுக்கு பொருத்தம் இல்லாதவளாக அவர் இருக்கலாம். செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் பெண்ணுடைய ஜாதகத்துல, இப்ப இந்த செவ்வாயும் ராகுவும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சேர்ந்திருந்து வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது? கணவரால் ஒரு நிம்மதியான தாம்பத்தியம் தர முடியாத நிலை பல குடும்பங்கள்ல நிலவுது. கணவரால் ஏதாவது ஒரு மனக்குறை ஏற்பட்டு விடுகிறது. இப்ப நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இதனுடைய பொது பலன்கள் தான். இப்ப இது வந்து அவரவர் ஜாதகத்துல வேற என்ன கிரகம் பார்க்குது, இந்த கிரகங்கள் என்ன சாரம் வாங்கியிருக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். இங்க நம்ம பொதுவா சொல்றோம், உடனே செவ்வாய் ராகு இருக்கு நாங்க நல்லா இருக்கேன்ற கூட அந்த மாறுபாடு ஒரு நல்ல கிரகம் பார்க்குது, ஒரு துன்பம் குறையும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி கிளினிக் நிறைய வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்படுது. அப்ப அவருடைய கவுன்சிலிங்க பாதிப்பு இருக்கும். சுக்கிரன் நீச்சமா இருக்கு, இவர் மனைவியை சரியா வச்சுக்கிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுறோம். சோ இதெல்லாம் மிக முக்கியம். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல இவங்களுக்கு இடையில ஒரு நல்ல சுகங்கள் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 4வது ஸ்தானம். 4வது ஸ்தானத்துல வந்து கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆண் பெண் சுகம் அங்கே இருக்காது. 9வது ஸ்தானம் ஒருத்தருக்கு பாதிக்கப்படுதுன்னா இவருக்கு முறை தவறிய உறவு இருக்கும். இந்த பையனுக்கு ஒரு முறை தவறிய உறவு இருக்கா, இந்த பெண்ணுக்கு அப்படிப்பட்ட உறவு இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டது? ஜாதகத்துல 9வது ஸ்தானம் பார்க்கிறோம். 12வது ஸ்தானத்துக்கு பள்ளியறை ஸ்தானம்னு பேர். மிக முக்கியமாக ஜோதிடத்தில் அது பார்க்கப்படுது. அந்த 12வது ஸ்தானம் தான் இவர்களுக்கு இடையில நிம்மதியான உறவு இருக்குமா அப்படிங்கிறது இவருடைய கட்டிலறை வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த அயன சயன ஸ்தானத்தை சொல்லக்கூடிய 12வது ஸ்தானம் அது மிக முக்கியம். அப்ப எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஒரு ஜாதகத்திலேயே கட்ட பொருத்தம் பார்க்கிறோம், இவருடைய கேரக்டர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும், இவரால் குடும்ப வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட முடியும். 3வது ஸ்தானத்துக்கு பேர் வீரிய ஸ்தானம்னு பேர். இவருக்கு வீரியம் நன்றாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ஒரு சனி கிரகம் உட்கார்ந்துச்சு, அங்க ஒரு ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பாயிடும். அப்ப இந்த 3வது ஸ்தானம் பார்க்கிறோம். அதே மாதிரி 5வது ஸ்தானம் புத்திர பாக்கியம். இவங்களுக்கு இடையில எப்படி குழந்தை பாக்கியம் இருக்குமா, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்துல எவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. சில சமயம் பொருத்தம் பார்க்கும் போதுமா 7வது ஸ்தானத்துல ஒருத்தருக்கு சனி இருக்கும். அந்த சனி கிரகம் உட்கார்ந்துருச்சுன்னா அங்க ஏதோ ஒரு பொருத்தம் இல்லாத லைஃப் பார்ட்னர் அமைய போறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப கல்லுக்கு கல் அண்டம் கொடுக்கறதுன்னு நம்ம பரிகாரங்கள்ல முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஜோதிடத்துல அதுக்கு வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறைப்படிதான் கட்ட பொருத்தம் பார்க்கிறோம். சாதாரண நட்சத்திர பொருத்தங்கள் இனி உதவாது, ஏன்னா விவாகரத்துகள் கூடி போயிருச்சு. அதனாலதான் கட்ட பொருத்தம் பார்க்கிறோம். கட்ட பொருத்தம் பார்க்கும்போது 30% இந்த நட்சத்திர பொருத்தத்துக்கு முக்கியத்துவம், 40% கட்ட பொருத்தத்துக்கு முக்கியத்துவம். அப்புறம் பாப சாந்தியம், 2 பேருடைய பாபங்கள் எப்படி போகுது, 2 பேருடைய திசாசந்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கிறோம். இது போக நவாம்சம், அந்த நவாம்சம் மிக முக்கியமா இருக்கு. 2 பேருடைய திருமண வாழ்க்கையுடைய அம்சங்களை அது பேசுது. அப்போ அவ்வளவு தூய்மையா அவ்வளவு கவனமா நம்ம ஜாதகங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இது போக நாகதோஷம், எப்படி செவ்வாய் தோஷத்தை சொல்றோமோ அதை போல நாகதோஷம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஊர் உலகத்துக்காக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடக்கூடாது, அதெல்லாம் செவ்வாய் தோஷமே பார்க்க வேண்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும். ஆனா பல பேர் என்ன எதனால தப்பு வருது, பலருக்கு செவ்வாய் தோஷத்தினால கல்யாணம் ஆகாம போகுது, அதை சொல்லி அப்போ என்ன ஆகுதுன்னா அதுல ஒரு தவறு பண்ணி விடுறாங்க. என்ன தவறுனா செவ்வாய் தோஷம் இல்லாமலே இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? ரொம்ப அருமையான கேள்வி, இதுதான் சரி, மிக அருமையான கேள்வி. அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்றவங்க யாருக்கோ 1000ல் ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தருக்கு தாமா இருக்கும். ஒரு ஜாதகத்துல 2 4 7 8 அதுல போய் செவ்வாய் உட்கார்ந்துட்டாருன்னா செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுறாங்க. அப்படி எல்லாருக்கும் அப்படி பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிறதால பொத்தாம் பொதுவா சொல்லி பலருக்கு வந்து கல்யாணம் தடைப்படுறதுனால தான் செவ்வாய் தோஷமே இல்லைங்க அப்படின்னு பல பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, செவ்வாய் தோஷம் இருக்கு.
ஆனால் அதனால பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் கவனமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்பு ஜோதிடர்களுக்கு இருக்கு. செவ்வாய் தோஷம் இருக்கு, ஆனா செவ்வாய் தோஷத்துக்கு விதியை விட விதி விலக்குகள் அதிகம். இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரனுடைய வீட்டுல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை, புதனுடைய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை, சுக்கிரனோட சேர்ந்திருந்தா புதனோட சேர்ந்திருந்தா செவ்வாய் தோஷம் இல்லை. இப்படி பல விதிவிலக்குகள். இந்த விதிவிலக்குகள் எல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா யாரோ 1000ல் ஒருத்தருக்கு இருக்கலாம் செவ்வாய் தோஷம், மற்றவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் இவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க. அதனால செவ்வாய் தோஷம் இருந்தால் அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணி தீரணும். செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய மாப்பிள்ளையத்தான் பார்க்கணும். ஆனால் எல்லாவற்றையும் செவ்வாய் தோஷம்னு சொல்லி பெண்களுடைய வாழ்க்கையை பழைய காலத்துல தப்பா சீரழிச்சிட்டாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. அது ரொம்ப தவறான அந்த அப்ரோச். ஆனா செவ்வாய் தோஷம்ங்கிறது இருக்குமா, அதை மிக கவனமாக கண்டுவிடணும். அது யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்கும், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும். அதே போல நாகதோஷம். ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல 2, 4, 7, 8, 12 ராகு உட்காருது, நாகதோஷம். 5ல் ராகு கேது உட்காருது, அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷத்தை ஏற்படுத்தி விடுது. அப்ப அதுக்கு இணையாகத்தான் நம்ம மாப்பிள்ளைய பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பெண் ஜாதகத்துல எப்படி இருக்கா, பையன் ஜாதகத்துல எப்படி இருக்கணும். லக்னத்துல ராகு கேது இருக்கா, லக்னத்துல ராகு கேது இருக்கக்கூடிய பெண்ணைத்தான் சேர்க்கணும். அப்படி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. 38 வருஷ அனுபவத்துல எவ்வளவு லட்சக்கணக்கான ஜாதகத்தை பார்த்துட்டேன். அப்படி இல்லாதவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுதே. நம்முடைய அனுபவத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் முக்கியம் இல்லைங்களா? அப்போ என்னுடைய தந்தையார் சொல்லி கொடுத்தது அந்த வாழ்க்கையில ஜோதிட ஞானம், அது வேற. அந்த ஜோதிட ஞானத்தோடு நம்மளுடைய பட்டறிவு அனுபவம் அது சொல்லுது. லக்னத்துல ராகு கேது, லக்னத்துல ராகு கேது இருக்கக்கூடிய மாப்பிள்ளையத்தான் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது அனுபவத்திலேயே அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா பரிகாரம் பண்ணாம கல்யாணம் பண்ணாதீங்க. அந்த ஆண்மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வீணா போயிருது. ஒரு பையனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் பாதிப்பு இருக்கு, இல்ல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலே சுக்கிரன் பாதிப்பு இருக்கு, அதுக்கெல்லாம் சரியான பரிகாரம் பண்ணுங்க, பண்ணிட்டு கல்யாணத்தை பண்ணணும். அதுதான் மிக முக்கியமானது. ஆக திருமணம் செய்யறது அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா அது அமைஞ்சிருச்சுன்னா எதுக்கு திருமணங்கள்ல பிரிவு வரப்போகுது? அப்ப அந்த பொருத்தம் பார்க்கறதுல மிகுந்த முக்கியத்துவம் செலுத்தணுமா. இதுல சுக்கிரன் சனின்னு இருக்குமா. சுக்கிரன் சனி இருக்கக்கூடிய சேர்ந்து இருந்தா ஒரு வகையில பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரகங்கள்ல ஒரு பக்கம் பிளஸ்ஸா இருக்கு, இன்னொரு பக்கம் மைனஸாவும் சில விஷயம் இருக்கு. சுக்கிரன் சனி சேர்ந்தால் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஆளா வருவாங்க, ஆனால் தாம்பத்திய வாழ்க்கையில மைனஸா போகுது. அப்போ இதையெல்லாம் பார்த்து ஒரு ஜோதிடர் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிமுறைகளை, சரியான பொருத்தம்ங்கிற வழிமுறைகளை எடுத்து சொன்னார்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். பொருத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கரெக்டா பாக்குறவங்க கிட்ட நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த தோஷம் இருக்கா இல்லையான்றது நம்ம இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தோஷம் இருக்கா இல்லையானே தெரியாம பொதுவா ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாதகத்துல டைவர்ஸ் ஆவாங்களா இல்லையான்னு முதலே காட்டி கொடுத்துரும் ஜாதகங்கள். அஸ்ட்ராலஜிஸ்ட்க்கு தெரியும். இந்த அப்படி டைவர்ஸ் ஆகிற ஜாதகமாக இருந்தால் அதுக்குரிய பரிகாரங்களை பண்ணாம திருமணத்தில் இறங்கக்கூடாது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது நினைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்ய இல்லையா? அப்ப நோய்க்கு என்ன காரணம்? இங்க டைவர்ஸ்ங்கிறது ஒரு நடக்க போகுது, நடக்காம இருக்க வைக்க என்ன செய்யலாம்? ஒரு ஜாதகத்துலமா 6வது ஸ்தானமும் 8வது ஸ்தானத்திலையும் நெகட்டிவ் கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கு. கல்யாணத்துக்குரிய அந்த பாண்டை குறிக்கக்கூடிய 7வது ஸ்தானத்துக்கு 2 பக்கமும் நெகட்டிவ் கிரகம். அப்போ அது போய் 2 சேர்ந்து 7 நெருக்குமே, அப்படி அவங்க பிரச்சனையும் ஆயிடுமே அங்க. அப்போ அதை கவனமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 4வது ஸ்தானம் எப்படி இருக்கு, 10வது ஸ்தானம் எப்படி இருக்கு, எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. சரி, திருமண பொருத்தத்துல 7ஆம் இடம் 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தா திருமண வாழ்க்கை பாதிப்பாகும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? உண்மைதாமா. ஒரு ஜாதகத்துல 7வது ஸ்தானத்துக்கு களத்தர ஸ்தானம் பேரு, லைஃப் பார்ட்னரை குறிக்கிற ஸ்தானம். அதில் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். 8வது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இது மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அந்த 8வது ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இவங்களுக்கு இடையில ஒரு சிக்கல் வருது. சில பேருக்கு தாம்பத்திய பிரச்சனையே அதனால வருது. அப்ப 7ஆம் இடம் 8ஆம் இடம் நல்லா இருக்கணும், இல்ல சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், 7ஆம் இடம் 8ஆம் இடம் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதானா? அப்படி இல்லை. 7ஆம் இடம் 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் சுக்கிரன் நல்லா இருந்தா போதும். அங்கதான் சூட்சமும் இருக்கு. அந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டாருன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்துலமா லக்னத்துல ஒருத்தருக்கு சுக்கிரன் வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்ணுக்கு லக்னத்துல சுக்கிரன், அப்போ அவங்க நிச்சயம் மிக அழகாக இருப்பார்கள் அர்த்தம். ஒரு ஆணுக்கு லக்னத்துல சுக்கிரன் ஒரு நிமிடம் நின்று பார்த்து விட்டு போகக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு அழகானவராகவும், ஒரு ஹேண்ட்ஸம் சொல்றோம் பாருங்க,
அப்படி அவங்க இருப்பாங்க. வாழ்க்கை பிறரை கவர்ந்தெடுக்கக்கூடியவராக இருப்பார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கிரனுடைய பலம் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப சூப்பரா தான் இருப்பாங்கம்மா. அப்போ ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடத்தை பத்தி எதுக்கு கவலைப்படணும்? அவ நல்லபடியா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சந்தேகம், இப்ப ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது இதுல ஆண் பெண் இதுல யாரு டாமினேஷனா இருப்பாங்க அப்படின்றத கணிக்க முடியுமா சார்? நிச்சயமா முடியுமா. லக்னாதிபதி அப்படிங்கிற கிரகம் நம்மளை குறிக்குதுமா. 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறவங்க நம்ம வரக்கூடிய லைஃப் பார்ட்னரை குறிக்குது. இப்போ இந்த 2 கிரகத்துல எந்த கிரகம் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கணும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா இவர் தான் டாமினேட் பண்ணுவார். 7ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க தான் வழிநடத்திக்கிட்டு போவாங்க குடும்பத்தை. அப்படி அழகா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்ப திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், இப்ப ஜாதக கட்டங்கள், கிரக இணைவுகள், இதனால பிரச்சனைகள் வருது திருமண வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது இதற்கெல்லாம் பரிகாரம் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இதற்கான பரிகார முறை அப்படின்னா எப்படி சார்? பரிகாரங்கள் தான் அற்புதமான பலன்கள் கொடுக்குதுமா. அதாவது இந்த பரிகாரங்கள் சாமிக்கு பண்ற பரிகாரமும் பண்ணலாம், பொதுவாக மற்ற உயிர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களும் செய்யலாம், நல்ல பலன் தரும். நீங்க பாருங்க, இந்த திருக்கோயில்கள்ல இருக்கக்கூடிய குளங்கள்ல மீன்கள் இருக்கு பாத்தீங்களா, மீன்களுக்கு உணவிட்டு கொண்டு வந்தால் நீங்க பொறி போட்டுக்கிட்டு வாங்க. மீன்களுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மீன்களுக்கு பொறி போடுவது. கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய தாம்பத்திய பிரச்சனைகள் தீர்வதற்கு, கணவன் மனைவி பிரிவு சரியாவதற்கு மீன்களுக்கு பொறி போட சொல்றோம். அங்க அவர்களுக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அர்த்தநாரீஸ்வரர், சிவனும் அம்மனும் சேர்ந்த உருவம் சொல்றோம், அர்த்தநாரீஸ்வரர். அந்த அர்த்தநாரீஸ்வரரை சென்று வழிபடர். என்னைக்குமே ஒரு கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருக்குன்னு சொன்னா கணவன் மனைவியாக இணைந்திருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடர். வள்ளி தேவியானை சமையலே முருகப்பெருமான், அப்படி வழிபடர். அப்படி நீங்க வழிபடுகிற போது பிரச்சனைகள் தீர்ந்துடும். இன்னும் உங்களுக்கு அருமையான பரிகாரம் வேணும்னா அபிராமி அம்மனுடைய பதிகம், அபிராமி அந்தாதின்னு சொல்றோம். வீட்டு உட்கார்ந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கலாம். திருக்கடையூருக்கு போய் அபிராமியை வழிபடலாம். எப்படிப்பட்ட கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நீங்கும். ஸோ கணவன் மனைவி பிரச்சனைகளை நீக்க ஏராளமான பரிகாரங்கள், இதெல்லாம் பொதுவான பரிகாரம். அவங்க ஜாதகத்துல பரிகாரம் இருக்குமா, அது சரியா கண்டுணர்ந்து நம்ம செய்துட்டாலே வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்வாங்க. நிச்சயமா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திருமண பொருத்தத்துல எந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா பார்க்கணும், கட்ட பொருத்தம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், இதற்கான பரிகார முறைகள், இந்த மாதிரி ரொம்ப தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா.